அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். வாங்க இந்த காணொளியில எத பத்தி பார்க்க போறோம்னா, ஆ யுஜிசி நெட் சிலபஸ்ல அலகு 3ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிகரமா பக்தி இலக்கியங்கள் அப்படின்ற ஒரு பெரிய டாபிக்க நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். அதனுடைய தொடர்ச்சியா அந்த அலகு 3ல சித்தர் இலக்கியம் அப்படின்ற இந்த பொருண்மையில இடம்பெற்ற சித்தர் இலக்கியம்னா என்ன? சித்தர்கள்னா யாரு? அப்படின்ற ஒரு அடிப்படையான கருத்த இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அடுத்துக்கு அடுத்த காணொளியில சித்தர்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். அதனால சித்தர்கள் குறித்த ஒரு அடிப்படையான கருத்தாக்கங்கள நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். முதல்ல யுஜிசி நெட் தமிழ் சேனல பார்க்கக்கூடிய நண்பரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதோட வீடியோவ முழுமையா பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சித்தர் இலக்கியம் இதனுடைய ஒரு அறிமுகம், அடிப்படையான சில கருத்தாக்கங்கள். சித்தர் அப்படின்ற சொல் சித் அப்படின்ற வடமொழி சொல்லிலிருந்து தோன்றியது. சித் அப்படின்னா அறிவு அப்படின்ற ஒரு பொருள்ல கையாளப்பட்டிருக்கு. சித்தி பெற்றவர்கள தான் சித்தர் அப்படின்ற சொல்லால அழைச்சிருக்காங்க. எல்லா சக்தியும் கைவர பெற்றதால தான் சித்தி அடைந்த சித்தர்கள், அதாவது வந்து எல்லா சக்தியும் கைவர பெற்றால் தான் சித்தி அடையக்கூடிய சித்தர்களா மாறலாம் அப்படின்ற ஒரு நாட்டுப்புற வழக்காறுமே மக்கள் மத்தியில அந்த காலத்துல நிலவி இருந்திருக்கு. அதிசய ஆற்றல் பெற்றவர்கள் தான் அந்த சித்தர்கள். மெய்ஞானத்துல வல்லவர்களா விளங்கி இருக்கிறாங்க. மந்திரங்களையும், அரிய மருந்துகளையும் அறிந்தவராவும் வாழ்ந்திருக்காங்க. ரசவாத வித்தைகளையும், அதாவது வந்து இரும்ப வந்து பொன்னாக்குது. இந்த மாதிரியான கலைகள்லாம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இறப்பை வென்றவர்கள். அவங்களுக்கு இறப்பே கிடையாது, சாவே கிடையாது. அது மட்டும் இல்லாம பயப்பட மாட்டாங்க. கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வல்லமை மிக்கவரா இருந்திருக்கிறாங்க. அ குண்டலினி சக்திய பெற்றவர்கள் தான் சித்தர்கள். அ குண்டலினி சக்தி அப்படின்றது என்னன்னா, மூச்ச வந்து உள்ளே அடக்கி, மனத வந்து ஒருநிலைப்படுத்தி, உடம்பினுடைய மூல சக்தி, அதாவது இதயம், தலை, உச்சி, புருவத்தினுடைய நடுப்பகுதி, இங்கெல்லாம் போய் நிலை பெறும்படி செய்யக்கூடிய ஒரு அந்த நிலைக்கு பேரு தான் குண்டலினி சக்தி அப்படின்னு பேரு. அப்ப அத வந்து கைவர பெற்றவர்களா சித்தர்கள் இருந்திருக்கிறாங்க. சித்தர்களுடைய பெருமைய உணர்ந்த பாரதி கூட ஒரு கருத்த முன் வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, "செத்தவர் தம்மை எழுப்பி தருகின்ற சித்தர் பிறந்த தமிழ்நாடு" அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட முன் வச்சிருக்கிறாரு. சித்தர்களுடைய பாடல்கள் ரொம்ப எளிமையா இருந்தாலும், ஆனா ஆழமான தத்துவ கருத்துகள் நிறைந்தவையா பார்க்கப்படுது. சடங்குகள், சம்பிரதாயங்கள், சமூக ஏற்றத்தாழ்வு இதுல எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு எதிரானவர்கள். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணக்கூடிய நபர் கிடையாது. எதிரான விமர்சனத்த முன்வைக்கக்கூடிய நபர்களாக தான் அந்த சித்தர்கள் வாழ்ந்திருந்திருக்காங்க. மெய்யியல் அனுபவங்கள முன்வைத்திருக்காங்க. உருவ வழிபாடு, சாதி சமய ஏற்றத்தாழ்வு இத முற்றிலுமா வெறுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்க்கவும் செஞ்சிருக்கிறாங்க. வானவியல், யோகாசனம், வர்மம், பஞ்சபட்சி சாஸ்திரம் போன்ற இது மாதிரியான பல்வேறு துறைகள்ல ஆற்றல் பெற்றும் இருந்திருக்காங்க. ஆ பிரா பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியில மூச்சு பயிற்சி வந்து யாருடைய கொடை அப்படின்னா, சித்தர்கள் கொண்டு வந்த அந்த பயிற்சி முறை தான் வந்து பிராணாயாமம். அது அந்த மூச்சு பயிற்சி தான் அந்த மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. இவங்க அளித்த கொடை தான் யாரு? சித்தர்கள் அளித்த கொடை தான் அந்த மூச்சு பயிற்சி அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த பிராணாயாமம் அப்படின்ற மூச்சு பயிற்சி முறைய கொண்டு வந்தவங்களும் இவங்க தான். நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு இந்த ஆகிய அனைத்தையும் வென்று மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு மாபெரும் ஒரு கலைய அறிந்தவர்களா சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. பண்டைய கல்வெட்டுகள்ல சித்தி அப்படின்ற சொல் வந்து எந்த பொருள்ல கையாண்டிருக்கு அப்படின்னா, பண்படுத்துவது. சித்தி அப்படின்னா பண்படுத்துவது அப்படின்ற அந்த பொருள்ல தான் கல்வெட்டுகள்ல கையாளப்பட்டிருக்கு. சித்தர் அப்படின்ற சொல் வந்து எந்த தெய்வத்தை குறிக்கும் அப்படின்னா, சிவன குறிக்கக்கூடிய சொல்லாடலா பார்க்கப்படுது. நம்மளுடைய உடம்புல 96 வகையான வேதியியல் தொழில்கள் நடைபெறுது. அந்த அறிவியல் உண்மைய அறிந்தவர்கள் யாருன்னா சித்தர்கள். அந்த 96 வகையான வேதியியல் தொழில்கள் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சித்தர் அப்படின்ற சொல் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்குறப்போ, சங்க இலக்கியத்துல சித்தர் அப்படின்ற சொல் வந்து எங்கேயுமே பெரும்பாலான இடங்கள்ல கையாளப்படல. சிலப்பதிகாரத்துல நாடுகாண் காதையில முதலாக சித்தன் அப்படின்ற ஒரு சொல் வந்து 2 இடங்கள்ல வருது.
அது மட்டும் இல்லாம தமிழ் இலக்கண நூல்கள்ல நம்மளுக்கு கிடைத்த அரிய நூலான தொல்காப்பியத்துல சித்தர்களை வந்து அறிவன் அப்படின்னும், நிறைமொழி மாந்தர் அப்படின்னும் ஒரு 2 பெயர்ல அழைக்கக்கூடிய ஒரு பாங்க நம்மளால பார்க்க முடியுது. மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயம் தொல்காப்பியம் புறத்திணையல்ல 1021வது அந்த நூற்பாவுல இடம்பெற்றிருக்கு. இருத்தி அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு சித்தி அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. மணிமேகலை கதாபாத்திரமான மணிமேகலை கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, கந்திர்பாவை அவங்க வந்து மணிமேகலையிடம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது, அவளது எதிர்காலத்தை பற்றி கூறும்போது, அளவற்ற சித்திகளுடன் புத்தபிரான் தோன்றுவார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா அவங்க முன்வைக்கிறாங்க. யாருன்னா, கந்திர்பாவை மணிமேகலை கிட்ட பேசும்போது. அப்ப அதுல அந்த தொடர் தான் என்ன அப்படின்னா, "அறவெயில் விரித்து ஆங்கு அளப்புயில் இருத்தியோடு புத்த ஞாயிறு தோன்றும் காரும்" அப்படின்னு அதுல புத்த ஞாயிறு அப்படின்ற ஒரு தொடர். அதுக்கு முன்னாடி அந்த இருத்தியோடு அப்படின்ற ஒரு சொல் வருது. அப்ப இருத்தி அப்படின்றது யார குறிக்கும் அப்படின்னா, சித்தர குறிக்கக்கூடிய சொல்லாடலா பார்க்கப்படுது. தத்துவங்கள் பாரு 96 தத்துவங்கள் நான் முன்னாடி சொன்னேன். அதுல ஆன்ம தத்துவங்கள் 24, உடலின் வாசல்கள் 9, தாதுக்கள் 7, மண்டலங்கள் 3, குணங்கள் 3, மலங்கள் 3, நோய்கள் 3, விகாரங்கள் 8, ஆதாரங்கள் 6, வாயுக்கள் 10, நாடிகள் 10, அவத்தைகள் 5, உடம்புகள் வந்து 5. சித்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட சித்தர்கள் வந்து 8 வகையான சித்து வேலைகளை செய்தவர்கள். சித்தர்கள் 18 வகைப்படுவார்கள். அதையும் நம்ம பார்க்க போறோம். அதுல அந்த 8 சித்து வேலைகள் என்ன அப்படின்னா, அனிமா அப்படின்னா உடலை சிறிதாக்குறது. மகிமானா உடலை பெருசாக்குறது. கிரிமா அப்படின்னா உடலை வந்து மலை போல மாத்துறது. லகிமா அப்படின்னா பஞ்சு போல லேசா மாத்துறது. பிராப்தி அப்படின்னா எதையும் நினைத்தவுடன் அடையக்கூடிய அந்த திறமைக்கு பிராப்தின்னு பேரு. பிரகாமியம் அப்படின்னா பிற உடல்ல புகுந்து வெளியேறுது. அதாவது வந்து கூடு விட்டு கூடு பாயறதுக்கு பேர் வந்து பிரகாமியம். ஈசத்துவம் அப்படின்னா படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த செயல்களை சொல்லக்கூடியது. அந்த ஈசத்துவம் அப்படின்னா அந்த 3 வேலைகளுக்கும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். வசித்துவம் அப்படின்னா தன்வயமாக்கக்கூடிய ஆற்றல். எதையுமே வந்து தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் தான் அந்த வசித்துவம். இப்படி 8 வகையான சித்து வேலைகளை செய்திருந்தாங்க சித்தர்கள். சித்தர்களுடைய வகைகள் அல்லது சித்தர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 18. அந்த 18ல பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு விதமான அந்த எண்ணிக்கைகள் மாற்றத்திற்கு உள்ளாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப சில நபர்கள சேர்த்திருக்காங்க. சில நபர்கள நீக்கியிருக்காங்க. சித்தர்கள் அப்படின்றவங்க 18 பேரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அது வந்து அ பல்வேறு படிநிலைகள்ல ஒவ்வொரு நபர் உள்ள வந்திருக்காரு. ஒரு நபர் வெளியே போயிருக்காரு. ஆனா இருந்தாலும் 18 சித்தர்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அகத்தியர், இடைக்காடர், உரோமமுனி, கமலமுனி, கைலாயநாதர், கூன்கண்ணன், கூர்மமுனி, கொங்கணர், கோரக்கர், சட்டைமுனி, சுந்தரானந்தர், திருமூலர், நந்தி, பிரம்மமுனி, பின்னாகீசர், போகர், மச்சமுனி, வாசமுனி. இது வந்து ஒரு 18 பேர் சொல்றாங்க. அது இல்லாம சில பேர் வந்து அந்த ஒமிட் பண்ணது, சில பேர் சேர்த்துனது. அதுல வந்து புலத்தியர், கரூரர், தன்வந்திரி, தேரையார், யூகமுனி, காலங்கிநாதர் இப்படி சில பேர் வந்து ஒரு 6 பேர சேர்த்துறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஒரு 9 பேர சேர்த்துறாங்க. கரூர் சித்தர், சண்டேசர், சிவவாக்கியார், திருவள்ளுவர், பட்டினத்தார், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுங்கனி சித்தர், அதாவது அழுகுனி அல்லது அழுங்கனி சித்தர், பட்டினத்தார் இப்படி ஒரு 9 பேர சேர்த்துறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ராமலிங்க அடிகளார், பாரதியார் இவங்களையுமே சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. இதாங்க சித்தர் இலக்கியம் தொடர்பான ஒரு அடிப்படையான கருத்தாக்கும். இந்த காணொளி வந்து உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள வகையில இருக்குன்னு நம்புறேன். அப்படி கண்டிப்பா பயனுள்ள வகையில இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.